தரிசனம் பெற்றான், தரிசனம் பெற வைத்தான் முண்டாசு கவிஞன் சுப்பிரமணிய பாரதி. அதுபோன்று இந்நன்னாளில் ஜெயலலிதா அம்மையார் பிறந்த இந்நன்னாளில் நான் ஏன்னா அவங்க ஒரு அரசியல் ஆளுமை, அவரை பாராட்ட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இவ்வளவு ஜிஎஸ்டி, லொட்டு லொஸ்கு, டோல்கேட்டு, வரி வரி வரி, இந்த வரி குதிரைக்கு கூட வரி கம்மியாக இருக்குது, நம்ம மேலே போகிற வரி ரொம்ப அதிகமாக இருக்குது. வரி வரி, திண்டா வரி, பேண்டா வரி, படுத்தா வரி, எந்திரிச்சா வரி, அப்படி நொந்து போய் நிற்கல. ஒரே ஒரு ஆறுதல், அந்த அம்மையார் இரும்பு பெண்மணி கொண்டு வந்த சத்துணவு, அது என்ன, அம்மா உணவகங்கள். நன்றி சொல்லணுமா இல்லையா? அப்படி ஒரு சுப்பிரமணிய பாரதியின் அர்ப்பணிப்பை போன்று எப்படி தரிசனம் பெற்றானோ ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் இணைத்து, அதுபோன்று இந்த நன்னாளில் இருந்து நான் என்னுடைய வாழ்வின் மிஞ்சிய நாட்களை முழுக்க 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 இந்த மண்ணின் மீட்சிக்காகவும் வேலை வாய்ப்பின்றி தவித்து கொண்டிருக்கின்ற என் தமிழர்களுக்காகவும், தமிழனை பிரதமராக்கணும், மீனவர்கள் பாதுகாக்கப்படணும், மாணவர்கள் கஞ்சா அடிச்சுக்கிட்டு என்ன கூலிப்பா என்னமோ வச்சுக்கிட்டு திரியிறாங்க, இதிலேருந்து விடுதலை கிடைக்க வைக்கணும், 40 இருக்கிறத 50 MP சீட் ஆகணும், அது ரொம்ப ஈஸி, அப்புறம் வாரேன். இது போன்ற லட்சியங்களுடன் என்னை நான் முழுமையாக இந்த மண்ணில் இந்த ஜீவானந்தம் அவர்கள் வாழ்ந்த மண்ணிலே இன்றிலிருந்து நான் சங்கல்பம் எடுக்கிறேன், சத்தியம் எடுக்கிறேன், உங்களுக்காக உழைப்பேன், உழைக்க வைப்பேன், அனைத்து லட்சியங்களையும் நாம் ஈடேற்றுவேன் என்று கூறி எனது உரையை துவங்குகிறேன். எனது உயிரினும் மேலான என் தாய் திருநாட்டின் தமிழ் பெருங்குடி மக்களே, அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, சீருரையாற்றி அமர்ந்திருக்கும் வழக்கறிஞர் சுபாஷ் அவர்களே, கீழக்கரை பிரபாகரன் அவர்களே, திருமதி உமாராணி அவர்களே, ஜிகாத் கமிட்டியின் பழனி பாபாவின் ஜிகாத் கமிட்டியின் அப்துல் அஜீஸ் அவர்களே, கொஞ்சம் அமைதியாக, தமிழரசு கட்சியின் சமரன் குணசேகரன் அவர்களே, சிறப்பாக உரையாற்றி சென்ற பவர் முருகன் அவர்களே, கரு சந்திரசேகர் அவர்களே, பேராசிரியர் சிவகுமார் அவர்களே, கர்நாடக பாதுகாப்பு தமிழர்கள் சார்பாக உரையாற்றிய பன்னீர்குமார் அவர்களே, காப்பா பன்னீர்செல்வம் அவர்களே, தேசிய காங்கிரஸின் ராஜன் அவர்களே, மக்கள் மனோகரன் அவர்களே, சகோதரி பன்னாட்டு பெண்கள் அமைப்பின் தலைவி செங்கோடி பாலகிருஷ்ணன் அவர்களே, பொருளாளர் பாடி வியாபாரிகள் சங்க தலைவர் சபீர் அகமது அவர்களே, இவர் ஒரு சாதாரண மனுஷர் இல்லை, ஏதோ தொப்பி போட்டு ஒரு பாய் நிற்கிறாருன்னு நினைக்க வேணாம். அவருடைய ஆத்மார்த்த நண்பர் சிவபக்தர் சைவ திருமகன் முத்துராமலிங்கம் 63 நாயன்மார்களின் காப்பிய நாடகத்தை 50 வருடமாக நடாத்தி கொண்டிருப்பவர் என்று வரவில்லை. அவரின் மூலமாகத்தான் நன்னாரை தெரியும். அப்படி ஒரு மனிதநேய பாதுகாவலராக, அங்கே லட்சக்கணக்கான மக்களின் அன்பை பெற்றவராக எனக்கு ஆதரவு கொடுத்து இதிலே பயணிப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன். மதம் இனம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட மனிதர், எங்கேயும் நைட்டு அரௌண்ட் த கிளாக் எப்போ கூப்பிட்டாலும் வந்து அப்படிப்பட்ட ஒரு உழைப்பாளி. நான் பெருமை கொள்கிறேன். ஒவ்வொருவரையும் அதே மாதிரி சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். செயலாளர் கண்ணதாசன் அவர்களே, செயலாளர் ஆரிஃப் அலி வழக்குரைஞர், மிகவும் சீரிய முறையில் நெருப்பு போன்று உரையாற்றி நெத்தியடியை கொலை குத்தாக உரையாற்றி சென்ற பொதுச் செயலாளர் ஆரிஃப் அலி பிஎஸ்சிபிஎல் அவர்களே, சட்ட ஆலோசகர் ரியாஸ் அகமது அவர்களே, எனது அன்பு தம்பி ஆலோசகர் அகமது ஷரீஃப் அவர்களே, முகமது ஈசா திண்டிவனத்தைச் சேர்ந்த சகோதரர், அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஒரு ஜாலியாக காமெடியாக பேசிட்டு போகலாமா? இராணுவ வீரர் அப்பா, அந்த சகோதரர் கொஞ்சம் போனை வாங்கு, அவர் பொண்டாட்டியை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கார் இங்கேருந்து. ஆமாம், இராணுவ வீரர்கள்லாம்
மிலிட்ரியெல்லாம் இருந்து ரிட்டையர் ஆகிட்டா 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வேலை செஞ்சு ரிட்டையர்மெண்ட் ஆனவுடனே நேராக வந்து மாலில் பிஜேபி ஆஃபீஸில் வாட்ச்மேன் வேலை செக்யூரிட்டி வேலை செய்கிறாங்க இல்லையா? அடுத்து நம்ம ரவுடிங்க இருக்காங்க. அதான் நம்ம ரவுடிங்கன்னு ஏன் சொல்லணுன்னா, சதக்குன்னு 8 10 10 5 எத்தனையோ கொலைகளை பண்ணிவிட்டு கஞ்சா விற்று பெரிய பெரிய தாதாவாக இருந்துட்டு கொலை பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரத்தத்தை அப்படி தொடச்சிட்டு நேராக நம்ம அண்ணாமலையை பார்த்து கட்சியில் சேர்ந்து அரசியல்வாதி ஆயிடுறாங்க. அவரும் ஐபிஎஸ் படித்தவர் பாருங்க. அந்த மாதிரி உத்தமர்களை தான் தேர்ந்தெடுத்து போடுவாங்க. ஏன்னா ஐபிஎஸ்லாம் அதான் சொல்லித்தர்றோம். ஐபிஎஸ் ஐஏஎஸ்லாம் இந்த மாதிரி கொலைக்காரன் கூட்டுக்கலவாணி முல்லை மாதிரி இவங்களை எல்லாத்தையும் சரி அது அடுத்து அரசியல்வாதி ஆயிடுறாங்க. யார்? இந்த ரவுடிங்கெல்லாம். சரியா? இந்த மாதிரி நான் குறிப்பிட்ட யாரையும் சொல்ல விரும்பலை. சினிமாவில் ஹீரோ உதடு வலிக்க முத்தம் குஞ்சியும் இல்லையா? முத்தம் குஞ்சிட்டு ஸ்டேட்டுக்கு ஒரு ஹீரோயினி கூட எத்தனையோ கதாநாயகி கூட முட்டி வலிக்க டான்ஸ் ஆடி அப்படி திரும்பி அப்படியுமாங்க. ஏன்னா சினிமாக்காரன் வந்து நானே சினிமா வரேன்னு நினைக்கக்கூடாது. நான் கூலிக்காரன். ஒரு கையை அப்படின்னா 10 பேர் அங்கிட்டு விழுகுவான். இப்படி திரும்பினா இங்கிட்டு 20 பேர் விழுகுவான். கை தட்டுவோம். அப்படி சினிமா நடிகர்கள் மட்டும் ரிட்டையர்மெண்ட்டு ஆகி அரசியலுக்கு வந்தால் ஸ்ட்ரைட்டாக சிஎம் தான், சீஃப் மினிஸ்டர் தான். ஆமாம். ஆனால் இந்த வில்லனுக்கெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டிங்களா? என்னப்பா இது அநியாயமாக இருக்குது. எல்லா கோட்டாவும் இவங்களே எடுத்துக்கிட்டா கொடுமைப்பா இது. பரவாயில்ல, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. நம்ம இப்போ டெல்லி எங்கேப்பா பாராளுமன்ற படம் இருக்கா? அந்த பழைய படம் அதான் நமக்கு பிடிக்கும். இப்போ மோடி ஒன்று புதுசாக கட்டி விட்டார். எப்படி 2ஆம் நாள் அப்படி இல்லை, விளையாட்டுக்கு இல்லை, பாரம்பரியமானது. அவ்வளோ மோதிலால் நேரு கொடுத்ததா எப்போ இருந்து அவங்க எத்தனை பேர் அந்த கட்டடத்தை விட்டுட்டு இவர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடியை செலவு பண்ணி புதுசாக கட்டினார். 2ஆம் நாள் ஒரிசாவில் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த கட்டடம் மாதிரியே இருக்குது அந்த ட்ரெயின் எல்லாம். அப்படியே அந்த எப்படி ஆக்சிடெண்ட் ஆகி அந்த அந்த பெட்டிகள் விழுந்து கிடந்ததோ அதுதான் 2ஆம் நாள் ஆக்சிடெண்ட் ஆச்சு. இதை நான் இந்த இடத்துல எதுக்கு சொல்கிறேன்னா, நான் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி கையெல்லாம் தட்டாதீங்க. ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இப்போது நாங்களும் அந்த ஒரு இதில் தான் பயணிக்க போகிறோம். அதாவது ஒரு கோயில் கட்டணுன்னா மடிப்பிச்சை எடுத்து எல்லாத்துட்டையும் கந்தா கொடு, பாய் கொடு, நீ கொடு, அவர் கொடுன்னு ₹1 ₹2 ₹10 ஏதோ அந்த காணிக்கையில் வாங்கி எல்லாம் ஊர் கூடி தான் ஒரு கோயில் கட்டணும். நம்ம இது திருவொற்றியூர் தாண்டி ஒரு இடம், அங்கே நான் இங்கே இந்த குறுக்குப்பேட்டையில் ஒரு இடம் வச்சுருந்தேன், விற்றுட்டேன். இப்போது இந்த ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்ணி விற்று வாங்குவேன். அப்பப்போ எலெக்ஷனில் நிற்பேன், விட்டுருவேன், படையெடுப்பேன், விட்டுருவேன். அந்த கோயில் வந்து நான் போய் பார்த்தேன். மிகப்பெரிய கோயில். அது ஏக்கர் கணக்காக பயங்கரமான விக்கிரகங்கள், சிலை, அற்புதமான வடிவமைச்சு தொழிலாளர்களுக்கு இவங்களுக்கு பூசாரிகளுக்கெல்லாம் அறைகள் இப்படி கட்டியிருந்தார். கட்டி முடித்து கும்பாபிஷேகம் இதெல்லாம் முடிச்சுட்டு காலையில் வந்து வீட்டுக்கு விட்டு வெளியே வர்றாரு. அவர் வாடகைக்கு விட்டுருந்த அந்த கம்பெனிலேருந்தே வண்டி ரிவர்ஸ் வந்து மிதித்து இறந்து போயிட்டார். அது வந்து எப்படின்னா, ஊர் கூடி தேர் இழுக்கணும், எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யணும். அந்த ஒரு விதத்தில் நாங்களும் இந்த ஜனநாயக புலிகள் ஒரு நம்பிக்கையில் ஏன் இறங்கியிருக்கோம்னா, மடிப்பிச்சை எடுத்தாவது இந்த மண்ணை காப்பாற்றுவோம். கண்டிப்பாக மாற்றி யோசிக்கணும். எப்பட்றா இப்படி கோடிக்கணக்காக இவன் பணம் போட்டு அவன் 50 கோடி 100 கோடி செலவழித்து நிற்கிறானே, 10ஓட 11 அத்தோட இது ஒன்று, இவனுக்கு இந்த பொழப்பு தேவையானலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம்.